हर हर नमः पार्वतीपतये हर हर महादेव गोविंदनाम संकीर्तनम गोविंद गोविंद. இன்னைக்கு ஹோமம் அப்படிங்கிற ஒரு தலைப்பை பற்றி பேச போகிறோம். ஏன் இது இன்றைக்கி பேசுகிறோம் அப்படின்னா, சமீபமாக ஒரு சண்டிகா ஹோமம் நடந்தது. சண்டி ஹோமம் நடந்தது, சதச்சண்டி. அதுக்கு ஹோமம் நடந்தது. சண்டி ஹோமம்னா நமக்கு பழக்கத்தில் தெரியுமே இல்லையா, நமக்கு வந்து நிறைய பழங்கள், மதுர பலகாரங்கள், வஸ்திரங்கள், இதெல்லாம் நம்ம ஹோமம் பண்ணுறோம். நிறைய சாமான் வந்து ஹோமத்தில் போடுறது அப்படிங்கிற ஒரு பழக்கம் வச்சுட்டுருக்கோம். அப்போ அதை பார்த்து ஒருத்தர் கேட்டால், நமக்கு ஏன் இவ்வளோலாம் ஹோமம் பண்ணுறோம், இதனுடைய தாத்பரியம் என்னது அப்படின்னு கேட்டால், அப்போ அதற்காக அவளுக்கு பதில் சொல்லணும்னு தோணித்து. அப்போ அவளே சொன்னால், நீங்கள் இது வந்து ஒரு ஆடியோவோ வீடியோவோ போட்டேன்னா எல்லாருக்கும் உபகாரமாக இருக்குமே அப்படின்னு சொன்னால் வாஸ்தவம் தானே அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ போடுறோம். அப்போ அப்படி ஏன் போடுறோம் தெரிஞ்சுக்கணும்னா, அதுக்கு முன்னாடி நமக்கு ஹோமம்னா என்னது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஹோமம் எப்போ உருவாச்சு, எப்படி உருவாச்சு, ஏன் இந்த ஹோமம். வாஸ்தவமாக இந்த ஹோமம் அப்படிங்கக்கூடிய விஷயம் வேதத்தினால் விதிக்கப்பட்டது. வேதத்தில் எப்படி விதிச்சிருக்கு அப்படின்னால், வேதத்தில் விதித்தது நித்திய ஹோமம், நைமித்திக ஹோமம். நித்திய ஹோமம்னா என்னதுப்பா அப்படின்னா, நித்தியம் அக்னிஹோத்திரம்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. வேதோக்தமாக உள்ளது நித்திய அக்னிஹோத்திரம். அது ஒரு ஹோமம். அதாவது நித்தியம் கிடைக்கக்கூடிய கிட்டத்தட்ட மேக்ஸிமம் எல்லாம் ரா மெட்டீரியல்ஸ்னால, பால், அரிசி, நெல், அந்த மாதிரி எல்லாம் ரா மெட்டீரியல்ஸ், தயிர், இதனாலலாம் அக்னிஹோத்திர ஹோமங்கள் வருது. வேதோக்தமான அந்த ஹோமத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி வரும்னு கேட்டால், ஒரு தேவதைக்கு ஒரு ஆகுதி தான் வரும். ஒரு திரவியத்தினால ஒரு தேவதைக்கு ஒரு ஆகுதி வரும். அந்த அக்னிஹோத்திரங்கிற கர்மாவுக்குள்ள இதே மாதிரி கொஞ்சம் தேவதைகளுக்கு ஒரு நேரத்தில் ஹோமம் வருது. இதுவே வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை ஹோமம் அப்படிங்கிறது வருது. அது என்னது அப்படின்னா இஷ்டின்னு பேர். அப்போ ஒரு பக்குவம் பண்ணி அந்த ஹோமம் வரும். இந்த ஒரு ரா மெட்டீரியல் அரிசி எடுத்து அதை வறுத்து அதை வருது புரோடாசமாக பண்ணி அதிலேருந்து ஹோமம் பண்ணுறது. அல்லது ஒரு பால் கறந்து அதை வந்து உரகுத்தி அதை வந்து தயிராக பண்ணி அதுலேருந்து ஆமிக்ஷை, தயிர் உரகுத்தி அதை ஆமிக்ஷைன்னு தனியாக எடுப்பாது இல்லையா. நம்ம இந்த இன்றைக்கி வந்து இது எடுக்கிறோமே இல்லையா, பால் கொதிச்சுட்டு இருக்கும் பொழுது அதில் ஒரு எலுமிச்சம்பழம் புளியறது அந்த மாதிரி இருந்தால் நமக்கு ரெண்டாக பிரிஞ்சு வருமே. அதில் வந்து அந்த கெட்டியாக வரத்துக்கு பனீர் எடுக்கிறோம் இல்லையா, அதற்கு வந்து ஆமிக்ஷைன்னு பேர். அதுலேருந்து பிரிஞ்சு வரத்துக்கு ஒரு திரவியம் அது. இது ரெண்டுத்தினாலேயும் ஹோமங்கள்லாம் உண்டு. வாஜி அப்படின்னு பேர். இதனாலேயும் ஹோமம் பண்ணுறது உண்டு. அப்படி பல திரவியங்கள்னால 15 நாளைக்கு ஒரு தடவை பண்ணுறதுக்கு அப்படி. அப்போ இந்த ஹோமங்கிறது வேதத்தினால எப்படி விதிச்சிருக்கு அப்படின்னு கேட்டால், இப்படி இந்த நித்திய ஹோமம் நைமித்திகமாக பண்ணுறதுக்கு இஷ்டின்னு பேர். அந்த இஷ்டியாக விதிச்சிருக்கு. அதே விஷயத்தை அந்த இஷ்டி வேதத்தில் விதிக்கும் போதே காமிய பிரயோகங்கள், உனக்கு வந்து இது வேணும், குழந்தை வேணும்னா இந்த இஷ்டி பண்ணு. அல்லது அக்னிஹோத்திரத்தில் ஹோமம் பண்ணும் பொழுதே கூட, உனக்கு பசு சமிருத்தி வேணும்னால் பால்னால அக்னிஹோத்திரம் பண்ணு. உனக்கு வந்து இந்திரிய சமிருத்தி வேணும் அப்படின்னால் தயிர்னால ஹோமம் பண்ணு. உனக்கு வந்து ஏதோ உடம்பு சரியில்லை, அதில் வந்து அதுலேருந்து ஒரு நிவர்த்தி வேணும்னால் அதுலேயே எவாகு கஞ்சி மாதிரி பண்ணி அதனால் ஹோமம் பண்ணுறது அப்படின்னு அக்னிஹோத்திரத்திலே விதிச்சிருக்கு. இஷ்டி அப்படிங்கக்கூடிய விஷயம் எடுத்துகிட்டு வரனால் இதே மாதிரி தேவதைக்கு அக்னிஹோத்திரத்தில் ஒரு காலம் தேவதை மாறாது. இஷ்டின்னு வரும்பொழுது இந்த தேவதைக்கு இந்த ஹவிஸினால் இஷ்டி பண்ணினால் ஹோமம் பண்ணினால், அதில் எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னால் பல தேவதைகளுக்கு ஹோமம் வரும். ஆனால் பல தேவதைகளுக்கும் ஒரு ஹோமம் தான் வரும். அப்படி ஒரு ஹோமமாக அந்த மாதிரி நிறைய ஒரு சர்டன் ஆஃப் தேவதைகளுக்கு பண்ணுறதுக்கு இஷ்டி இல்லாத ஹோமம்னு பேர். இதுதான் வேதோக்தமான விதி. அந்த மாதிரி விதியை நம்ம ரிஷிகள்லாம் என்ன பண்ணினா அப்படின்னா, இதெல்லாம் கிரஹியம்னு முதல்ல சூத்திரமாக வேதத்திலேருந்து வேதோக்தமாக நமக்கு வந்து கல்யாணம், பூணல், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லலை. அதெல்லாம் ரிஷிகள் பண்ணி கொடுத்த விஷயம். வேதத்தில் சாட்சாத்தா யஜ்ஞங்கள் மாத்திரமே பேசப்பட்டிருக்கு. அப்போ யஜ்ஞம் பண்ணணும்னா அவனுக்கு பத்னி வேணும். அப்போ பத்னி எப்படி பரிகிரகணம் பண்ணணும் அப்படிங்கிறது, அவன் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுனால அந்த மாதிரி ஒரு கர்மாக்களை எல்லாம் பல ரிஷிகள் சொல்லியிருக்கு. அதில் ஆபஸ்தம்பர் சொன்ன விதானத்துக்கு ஆபஸ்தம்ப சூத்திரம்னு பேர், ஆஸ்வலாயனர் சொன்ன விதானத்துக்கு ஆஸ்வலாயன சூத்திரம்னு பேர். அப்படி பல சூத்திரங்களாக விதிச்சிருக்கு. அதுலேயும் இதில் அக்னிஹோத்திரம்னு சொன்ன மாதிரி ஔபாசனம்னு அங்கே எடுத்து கொடுத்துருக்கான். ஔபாசனம்னா என்ன, நித்தியம் இந்த அக்னி கல்யாணம் பண்ணிட்டு அன்னைக்கு ஒரு அக்னி இருக்கும் இல்லையா, அந்த அக்னி எப்படியே சம்ரக்ஷணம் பண்ணிட்டு வந்து அந்த அக்னியில் நித்தியம் கார்த்தாலையும் சாயந்தரமும் அரிசினாலேயோ அல்லது நெல்லுனாலேயோ ஒவ்வொரு சூத்திரத்துக்கு ஒவ்வொரு மாதிரி இதனால் நித்திய ஹோமம் பண்ணிட்டு வருது.
அதுக்கப்புறம் பட்சத்துக்கு ஒரு தடவை பிரதமையில் அந்த இஷ்டி ஸ்தானத்தில் இங்கே வந்து ஸ்தாலி பாக்கம்னு பேர், அக்னியிலேயே சாதம் வச்சு ஹவிஸ் வச்சு அந்த ஹவிஸ்னால ஹோமம் பண்ணுறது அப்படின்னு பேர். ஏன்பா இந்த ஹோமம் எல்லா இடத்துலையும் வெறும் இந்த ஹோமம் மாத்திரம் வச்சுருக்காளே அப்படின்னால், பிராமணனுக்கு அக்னி மாத்திரமே தேவதை. இன்றைக்கி நம்ம வந்து கலியுகத்தில் இருக்கோம். ஆதியில் அகிருத யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், அதுக்கப்புறம் தானே கலியுகத்துக்கு வந்திருக்கோம். ஆதியிலெல்லாம் ஆராதனையினாலே யஜ்யம் மாத்திரமே. அதாவது அக்னின் தூதம் பிரணீமஹே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அக்னி வந்து யார் அப்படின்னால் தூதர். தூதர்னா என்னது அப்படின்னால், நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா ஹவிஸையும் தாங்கி கொண்டு போய் அந்தந்த தேவதைகளிடம் ஒப்படைப்பவர் அக்னி. அதனால் தூதர். அப்போது ஒரு 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 யஜ்ஞம் அல்லது ஒரு பூஜை அப்படிங்கக்கூடியதான ஒரு விஷயம் ஆராதனைன்னு வந்ததுனால் யஜ்ஞத்தினால பகவானை ஆராதனம் பண்ணுறது அப்படிங்கக்கூடியதான ஒரு நியமம் மாத்திரமே, ஒரு ஒரு கிருத்தி மாத்திரமே தான் இருந்தது. அப்போ இந்த அக்னியில் நம்ம வந்து இந்த தேவதைக்கு உத்தேசித்து இந்த ஆகுதியை கொடுக்குறோம் அப்படின்னு கொடுத்தோம்னால், அந்த அக்னி வந்து அதை அப்படியே பெற்றுக்கொண்டு அதை அந்த தேவதைகள்கிட்ட கொண்டு போய் அவர்களுக்குள்ள ஆகாரமாக கொடுக்கிறார் அப்படிங்கிறது விஷயம். இது வந்து கிருத்தயுக திரேதாயுகங்கள்லாம் இன்றைக்கி நடக்கிறது. உபாசனம், அக்னிஹோத்திரம், யஜ்ஞங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. ஆனால் இதுலேருந்து ஒரு பரிணாமம் கூட ஏற்பட்டது. என்னது அப்படின்னா, இன்றைக்கி கலியுகம் நடக்கிறது இல்லையா. இன்றைக்கி நம்ம எத்தனை பேராலாம் உபாசனம் பண்ண முடியாது. அக்னிஹோத்திரங்கிறது அந்த அடுத்த பக்கத்துக்கு போகும். அப்போது இது கூட எல்லாருக்கும் அங்கே சிரமப்படும். அப்படிங்கிறதுனால இந்த நித்திய ஹோம விதானங்கள்லாம் இருக்குது இல்லையா, இதுலேருந்தெல்லாம் எடுத்து அந்த ரிஷிகளே பரம கருணையோடு நமக்கு காமிய கர்மாக்கள், அது எல்லாமே காமிய கர்மாக்கள் தான். காமியமான இஷ்டிகள் நம்ம சொன்னோம் இல்லையா. நமக்கு குழந்தை வேணும்னா ஒரு இஷ்டி பண்ணலாம், பசு சமிருத்தி வேணும்னா ஒரு இஷ்டி பண்ணலாம், எதிரி இல்லாமல் ஆகணும்னா ஒரு இஷ்டி பண்ணலாம், எல்லாத்துலேயும் ஜெயம் வேணும்னா ஒரு இஷ்டி பண்ணலாம். அது இருக்குது. ஆனால் இஷ்டி பண்ணணும்னா அவன் அக்னிஹோத்திரியாக இருக்கணும். அக்னிஹோத்திரியாக இருக்கணும்னா அவனுக்கு முதல்ல கல்யாணமாக இருக்கணும். கல்யாணமாக இருக்கிறது எப்படி விதிச்சிருக்கோ அப்படி கல்யாணமாக இருக்கணும். அவனை உபாசனம் பண்ணிட்டு வரணும். இதெல்லாம் இருக்குது. இப்போ கல்யாணம் ஆகிறதுக்கே நமக்கு என்ன பண்ணுறது, அதுக்கு இஷ்டி பண்ணணும்னா யார் பண்ண முடியும் இல்லையா. அப்போ அந்த மாதிரி நிலைமைகள்லாம் ஏற்படும். அவள் வந்து அனுஷ்டானம் வந்து குறைஞ்சி போகும். அப்படி உள்ளவாளுக்கெல்லாம் என்ன, அப்போ அவள்லாம் எப்படி பெற்றிருக்கிறது, இதில் எப்படி இந்த ஒரு காமியகரமாக பண்ணுறதுனால நமக்கு இந்த பலன் வருது அப்படின்னு கொஞ்சம் நம்ம பார்த்தோமே யாகில், எல்லாமே இந்த ஒரு ஒரு எனர்ஜினால் ஏற்படக்கூடியதான ஒரு விஷயம். எனக்கு வந்து இப்போது நம்ம இந்த பக்கம் வந்தே சொல்லுவோம். அதாவது இஷ்டி விதானமாக சொல்கிறத காட்டிலும் எல்லாருக்கும் புரியும்படியாக சொல்லுவோம். இது எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு அதை சொல்கிறோம். அந்த மாதிரி நமக்கு ஒரு காமியம் வேணும்னா இஷ்டி எல்லாராலையும் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால இந்த வேதோக்தமாக சில மந்திரங்கள், தாந்திரிகமாக இதில் வந்து எல்லா கர்மாவும் பலவிதமாக பிரிக்கப்படுறது. ஒன்று வைதிகம் அப்படின்னு பேர். வைதிகத்திலேருந்து அப்புறம் வேதத்திலேருந்து தனித்தனியாக எடுத்து பண்ணப்பட்டதான சில கர்மாக்கள் தாந்திரிகம். வேதோக்தம் வைதிகம்னா என்னதுன்னா, வேதத்தில் சொல்லப்பட்ட மந்திரங்களை அதே மாதிரி ரிஷிகளால் தொகுத்து கொடுக்கப்பட்ட ஒரு விதானத்தில் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுறது, ஹோமம் பண்ணுறது. இதுக்கு தான் சாந்தின்னு பேர். இந்த ஷஷ்டப்த பூர்த்தி சாந்தி, நமக்கு சதாபிஷேக சாந்தி அல்லது ருத்ரைகாதசினி, அந்த மாதிரி கொஞ்சம் விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாமும் ரிஷிகளே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன் கேட்டால், பின்னால் வரக்கூடிய காலத்தில் எல்லாராலையும் சுவானுஷ்டானம் பண்ண முடியாது. சுவானுஷ்டானம் பண்ணி சொந்த அக்னியிட்டையே நமக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு பெற்றுக்கிறதுக்கு கஷ்டம். அப்போ அவளுக்கு வந்து ஒரு உபகாரம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சாந்திகள் விதிச்சா. இப்போ புத்திரன் ஜனிக்கணும் அப்படின்னால் புத்திரகாமேஷ்டின்னு ஒரு இஷ்டி இருக்கிற மாதிரி இந்த பக்கம் புத்திரன் பிறக்கிறதுக்குன்னு சில சாந்திகள் வேதோக்தமான அந்த மந்திரத்தை சொல்லி ஜபஹோமம். இந்த இஷ்டியில் எந்த தேவதைக்கு எந்த மந்திரத்தினால் ஆகுதி பண்ணுறோமோ இந்த பக்கம் என்ன பண்ணுவோன்னு கேட்டால், ஒரு கலசம் வச்சு கேட்டால் கலசத்தில் தீர்த்தம் வைக்கிறோம். அக்னி சர்வா தேவதா ஆஹா, ஆப்போ வை சர்வா தேவதா ஆஹா, பிராமணோ வை சர்வா தேவதா ஆஹா. இந்த 3 இடத்துல அக்னியில், தீர்த்தத்தில், பிராமணர்களிடத்தில் அனுஷ்டானம் பண்ணிட்டு சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்காளையாகி அவர்களிடத்தில், இந்த 3 இடத்துலையும் சர்வத்திர எல்லா தேவதைகளும் வாசம் பண்ணுறா அப்படிங்கக்கூடிய சாஸ்திரம் இருப்பதனால் ஒரு கலசம் வச்சு அந்த இஷ்டியில் என்ன தேவத்தை சொல்லியிருக்கோ கிட்டத்தட்ட அதே தேவத்தை தான் இருக்கும். அந்த தேவதையை இங்கே ஆவாகனம் பண்ணி நமக்கு என்ன அந்த அந்த பிரார்த்தனா ரூபமாக இருக்கும் அந்த மந்திரம். எனக்கு புத்திரன் வேணும்னா புத்திர பிரார்த்தனா ரூபமாக இருக்கும் வேதோக்தமான மந்திரம். அந்த மந்திரத்தை இவ்வளவு ஜபம் பண்ணி இவ்வளவு ஹோமம் பண்ணினால் அந்த பலன் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சாந்தி கர்மாக்கள் நமக்கு விதிச்சு கொடுத்தான். அதாவது
ஒரே தேவதை ஒரே மந்திரத்தை வச்சுட்டு அவள் வந்து ஆஹிதாக்னியா அக்னிஹோத்திரம் பண்ணுறவாளாக இருந்தால் அவள் இஷ்டி பண்ணினா போகிறோம். இல்லை எனக்கு அவ்வளோ தூரம் எல்லாம் இல்லை, நான் உபாசனம் தான் பண்ணிட்டு வரேன், நித்திய உபாசனம் பண்ணிட்டு வரேன்னா அவள் அக்னியில் அந்த தேவதையை குறித்து அந்த ஹவிசையை ஸ்தாலி பாக்கத்தில் சாதமாக பண்ணி அவள் வந்து ஸ்தாலி பாக்கமாக ஹோமம் பண்ண முடியும். நான் உபாசனமும் பண்ணலை, ஏதோ ஆற்றுல தான் இருந்துட்டு வரேன், நித்திய ஏதோ பூஜை கீஜை பண்ணிட்டு இருக்கேன், இல்லை பிராமணனாக பிறந்திருக்கேன் அவ்வளோதான் அப்படின்னா அவள் வந்து அதே மந்திரங்களை கலசத்தில் ஆவாகனம் பண்ணி இவ்வளோ ஜபம் பண்ணுறது. அவளுக்கு வந்து ஒரு ஆகுதி போகாது. என் கேட்டால் இவா பக்கத்தில் ஒரு தபஸ் இருக்குது, இவா நித்தியம் அந்த அக்னியை வழிபட்டு வந்துட்டு இருக்கா, இந்த அக்னி பலம் இருக்குது, அவர்கிட்ட ஒரு தடவை கேட்டால் போதும். உபாசனாக்னியாக இருந்தாலும் சரி, அக்னிஹோத்திராக்னியாக இருந்தாலும் சரி, நம்மக்கிட்ட தான் அது எதுவுமே இல்லையே. அப்போது அந்த மந்திரம் வந்து நமக்கு கொஞ்சம் உள்ளுக்குள்ளே வரணும், அந்த மந்திரத்தினுடைய பலம் நமக்கு பலிக்கணும். அப்படின்னா அந்த மந்திரத்தை இவ்வளோ தூரம் ஜபம் பண்ணணும் அப்படிங்கிறது வருது. அதனால தான் சயின்டிஃபிக்காக சொல்லப்போனால் இது ஒரு பிரார்த்தனா மந்திரம் இல்லையா. இந்த பிரார்த்தனா மந்திரம் நமக்கு அர்த்தம் தெரியறதோ தெரியலையோ அந்த மந்திரத்துக்குன்னு ஒரு பலன் உண்டு. அந்த 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 சவுண்டுக்கு அப்படின்னு ஒரு வைப்ரேஷன் உண்டு. அந்த வைப்ரேஷனை முதல்ல நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே கொடுத்துக்கணும். நமக்குள்ளே இருக்கக்கூடிய உபபோத மனசிற்கு, ஆழ் மனதிற்கு அந்த மந்திரத்தை உள்ளே கொடுக்கணும். அதுக்குன்னு இவ்வளோ ஜபம் பண்ணணும். அவ்வளோ ஜபம் பண்ணியாச்சு, கலசத்தை வச்சு அவ்வளோ ஜபம் பண்ணினோம் அப்படின்னால் அந்த ஜபம் அந்த மந்திரம் வந்து நம்மளுடைய ஆழ்மனதில் போய் பதியும். நமக்கு தெரியுமோ தெரியாதோ நம்மளுடைய ஆழ்மனதிற்கு, உபபோத மனத்திற்கு, அதாவது சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு எல்லா மொழியும் தெரியும், எல்லா விஷயங்களும் தெரியும். அது அந்த மந்திரார்த்தத்தை புரிஞ்சுண்டு இதை யார் கொடுப்பாளோ அந்த தேவதையை இங்கே ஆவாகனம் பண்ணி அவளுக்கு ஒரு உபச்சாரமும் பண்ணுறோம். அப்போ அந்த தேவதையிடம் நேரடியாக போய் இந்த மந்திரத்தை அங்கே போய் தெரிவிக்கும். அதை ஹோமமும் பண்ணுறதுனால அந்த ஹோமமும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், நமக்கு என்னென்ன பலன் வேணுமோ அந்தந்த பலனை உற்பத்தி பண்ணுற மாதிரி உள்ள ஒரு திரவியம் இருக்கும். நமக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு ஹோமம் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன். அக்னையே புத்திரவத்தை, அக்னிஃப் புத்திரவான் இந்திரம் புத்திரினம் அப்படிங்கிற 2 தேவதை. அக்னி புத்திரவான் இல்லையா, புத்திரனை கொடுக்கக்கூடியவன். இந்திரம் புத்திரனம், புத்திரனோட கூடிய இந்திரன். இவா 2 பேருக்கும் ஆகுதி. அவா 2 பேருக்கும் ஆகுதி எதனால் பண்ணப்படும் அப்படின்னால் ஆஜ்யத்தினால் பண்ணலாம். இல்லை விசேஷமாக குழந்தை பிறக்கிறதுக்கு அப்படின்னா க்ஷீரம் சம்பந்தமான திரவியங்கள் சொல்லியிருக்கு. பால் பாயசம் அல்லது வெறும் பால். ஏன் கேட்டால் இந்த பாலுக்கு என்ன சக்தி அப்படின்னால் கர்ப்பத்தை உண்டாக்குறதுக்கான ஒரு சக்தி இந்த பாலுக்கு உண்டு. அந்த மாதிரி திரவியத்தை இங்கே ஹோமம் பண்ணுறதுனால இது வந்து அதுலேருந்து நமக்கு தெரியுமோ தெரியாதோ, நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனித்தால் தெரியும். ஒவ்வொரு திரவியம் அக்னியில் ஆகுதி பண்ணும் பொழுது ஒவ்வொரு விதமான ஸ்மெல் நமக்கே ஏற்படும். அப்போ ஒவ்வொன்று பண்ணும் பொழுது ஒவ்வொரு விதமான எனர்ஜி ஏற்படுறது. இந்த எனர்ஜினால் நமக்கு என்ன வேணுமோ அது வந்து கிடைக்கிறதற்கு அந்த இதுவும் அதுவும் சேனலைஸ் ஆகிறது. நம்ம கொடுக்கக்கூடிய இந்த திரவியமும் இந்த திரவியத்தினால் ஏற்படக்கூடியதான அந்த புகை, அந்த கந்தம் இல்லைன்னா அதுலேருந்து ஏற்படக்கூடிய அந்த வைப்ரேஷன் நமக்கு என்ன பலன் வேணுமோ அந்த பலனை எந்த தேவதை கொடுக்குமோ அந்த தேவதையோடு போய் சேனலைஸ் ஆகுது. இதெல்லாம் இப்படி சொன்னால் நமக்கு வந்து இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு தோணும். அலைவரிசை ரேடியோன்னு இருக்குது இல்லையா, ரேடியோவில் நமக்கு ஒரு எஃப்எம் வேணும், இல்லை சூரியன் எஃப்எம் வேணும் அப்படின்னால் அதுக்குன்னு ஒரு நம்பர் வச்சுருக்கானே, அந்த நம்பரை நீங்கள் கரெக்டாக டியூன் பண்ணால் அங்கே போய் சேர்றது. சாமான்யமான ஒரு அலைவரிசைக்கே சேர்றது. ஆனால் சாக்ஷாத் தேவதைகளுக்குன்னு அவளை கூப்பிட்றதுக்குன்னு ஒரு விதானம் இருக்குது. அந்த விதானத்தை நீங்கள் இங்கே பிரயோகம் ஸ்ரத்தையோட நம்பிக்கையோட ஒழுங்காக பண்ணினால் இது ரொம்ப முக்கியம். என்ன பண்ணுறது அப்படின்னாலும் நிச்சயமாக அந்த தேவதையை நமக்கு அனுகிரகம் பண்ணும் அப்படிங்கக்கூடிய பூர்ண மனசோட நம்பிக்கையோடு பண்ணணும். பண்ணினதுக்கப்புறம் இன்னும் தரலையேன்னு மேலேயே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நம்ம பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது. நமக்கு சமயமாச்சுன்னா நிச்சயமாக அந்த பலன் வரும். அந்த பூர்ண நம்பிக்கையோட பண்ணிட்டால் அது கண்டிப்பாக அந்த சேனலைஸ் ஆகி நமக்கு வேண்டியதான பலன் நமக்கு கிடைக்கும். இதுதான் இதனுடைய சயின்ஸ். இப்படி வச்சா இதில் வேத மந்திரங்களுக்கு அப்படின்னு ஒரு சில குணங்கள் உண்டு. என்னது அப்படின்னா நம்மளுடைய இன்றைக்கி உள்ள அலோபதி ஆயுர்வேதிக் மாதிரி. ஆயுர்வேதிக் எப்படி அப்படின்னா அதுக்கு சரீரத்துக்குன்னு ஒரு பழக்கம் வேணும் இல்லையா. நம்ம வந்து இதுதான் சாப்பிடலாம், இது சாப்பிடக்கூடாது இப்படின்னு ஒரு தினச்சரியை வேணும். அதில் நம்ம ஆயுர்வேதத்தை பிரயோகப்படுத்தினோம்னா கொஞ்சம் ஒரு தீர்க்க காலத்தினால இது வந்து சரியாகும். அதுவே அலோபதி நம்ம பண்ணினோம் அப்படின்னா அலோபதி உடனே நமக்குள்ளே இருக்க ஒரு ஜலதோஷம் இருக்குன்னா ஜலதோஷத்தை அடக்கி அப்படியே கொடுத்துடும். அந்த மாதிரி தான் வேத மந்திரமும் தாந்திரிக மந்திரமும். வேத மந்திரம் என்ன பண்ணும் அப்படின்னா வேத மந்திரத்துக்கு ரொம்ப ஜபங்கள், அதே மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தி பிரயத்தனம் அவசியம். அதே நேரத்தில் தாந்திரிக மந்திரத்துக்கு என்னது அப்படின்னா இந்த வேத மந்திரத்தை மந்திரங்கள் எல்லாமே எங்கேருந்து உருவாயிருக்கு, அக்ஷரங்கள்லேருந்து உருவாயிருக்கு இல்லையா.
அப்போது ஒவ்வொரு அக்ஷரத்துக்குமே ஒவ்வொரு விதமான ஒரு பலன்கள் உண்டு. இந்த அக்ஷர சமூகம் சேர்ந்து தான் ஒவ்வொரு ஒரு ஒரு மந்திரம் ஏற்படுறது. அப்போது அந்த அக்ஷரத்தினுடைய சூக்ஷ்மத்தை கவனித்து இப்போது ஒரே ஒரு விஷயத்தை பெருசாகவும் சொல்லலாம், சின்னதாகவும் சொல்லலாம் இல்லையா, கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்லலாம். அதையே சுருக்கமாக சொல்கிறதுக்கு சூத்திரம்னு பேர். அப்படி அதை ஒரு அக்ஷரத்தினாலேயே குறிப்பிட முடியும். அப்படிங்கிறது தான் பீஜாட்சரங்கள். பீஜம்னா என்னது? விதைன்னு பேர். அந்த விதையை விதைச்சா போகிறோம், அந்த விதையை விதைச்சி அதில் ஜலம் ஊற்றிகிட்டே இருந்த அப்புறம் மரமாக வளர்ந்துடும். அந்த மாதிரி பீஜாட்சரம், மூல மந்திரம் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா. இந்த அக்ஷரத்தினாலேயே இந்த தேவதை திருப்தி அடையிறார். அப்போ அந்த அக்ஷரத்தை ஜாஸ்தி நம்ம சொல்லிகிட்டே இருந்தால் அதுலேருந்து அந்த தேவதை திருப்தி அடைஞ்சு நமக்கு வேண்டியதானது கொடுப்பார். அப்படிங்கிறத அந்த பேஸை வச்சுட்டு அதனால் வேத மந்திரத்திலேருந்தும் எல்லாம் எடுத்துட்டு நிறைய மூல மந்திரங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. இது நம்மளுடைய வேத மந்திரங்களை காட்டிலும் கொஞ்சம் கூட சீக்கிரமாக நமக்கு ஜபிக்கிறதுக்கு ஈஸி. இப்போ வேத மந்திரத்தை ஒரு மந்திரம் இப்போ புத்திரனுக்குன்னு இப்போ சொன்னோம் இல்லையா, அப்படி தாத்தா ராதிஸ்தவிதே எஸ்வா ஹிருதா கீரிணா மன்யமானோ அமர்த்தியம் மர்த்தியோஜோ ஹவீமி ஜாத்தவேதோ யசோ அஸ்மாசுதேஹி பிரஜாபிரக்னே அமிர்தத்வமஸ்யாம் யஸ்மை த்வகம் சுகிருதே ஜாத்தவேத உலோகமத்னே கிருணவஸ்யோனம் அஸ்வினகம் சபுத்திரணம் வீரவந்தங்கோமந்தகம் ரயின்னசதே ஸ்வஸ்தி. இவ்வளோ பெருசு மந்திரம். இந்த மந்திரத்தை 1000 ஜபம் பண்ணுறதுன்னா எவ்வளோ நேரமாகும்? முதல் விஷயம் இல்லையா. அதுவே இது ஒரு ஸ்லோகமாக மூல மந்திரமாக எடுத்துட்டோம்னா தேவகி சுத கோவிந்த வாசுதேவ ஜகத்பதே தேஹிமே தனயம் கிருஷ்ணத்வாமஹம் சரணங்கதா தேவதேவ ஜெகநாத கோத்திர வித்திகர பிரபோ தேஹிமே தனயம் சீக்கிரம் ஆயுஷ்மந்தம் யசஸ்வினம். வேதத்தில்னு வரும்பொழுது ஸ்வரம் உண்டு. ஸ்வரத்திற்கு கொஞ்சம் ஸ்வரம் மாறினாலும் நம்மளுடைய பலன் மாறும். இதெல்லாம் ஸ்லோக ரூபமாக ஒரு மூல மந்திரம் ரூபமாக. மூல மந்திரம் எப்படி எடுக்கப்பட்டது அப்படின்னால் இந்த சொன்னோம் இல்லையா, கிருத யுகம் திரேதா யுகம். இந்த யுகங்கள் மாறிண்டு வரும்போது நமக்கு பின்னாடி தான் இந்த விக்கிரக ரூபமான ஒரு ஆராதனை அப்படிங்கிறது வந்தது. ஏன் அப்படின்னால் முதல்ல அக்னி ரூபமாகவே ஆராதனை பண்ணிட்டு இருந்து அவ்வளோ தபஸ் இருந்தது. எல்லாருக்கும் அக்னி வச்சுக்க முடியாததான ஒரு நிலைமை கலியில் வரும் அப்படிங்கிறது தெரியும். அப்போ எல்லாருக்கும் கொஞ்சம் கூட டிவோஷனல் வரணும், எல்லாருக்கும் எல்லா பலனும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால அப்புறம் வந்ததான நமக்கு அவதாரங்கள், ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம் இவாளை வச்சுட்டோம். இப்போ அப்படி ஒவ்வொரு தேவதைகளை வச்சு அவளை விக்கிர ரூபமாக ஆராதனை பண்ணுறது. அவள்லாம் எப்படி இருந்தாலும் அவளுடைய புராணங்கள்லாம் கலியுகத்துக்காக தானே வந்திருக்கு. அப்போ புராணங்களில் சொல்லப்பட்ட தேவதைகளில் எந்தெந்த தேவதை எதில் பிராதான்யமாக இருந்தாலும், இப்போ கோபாலகிருஷ்ணனை சந்தான கோபாலகிருஷ்ணனுக்கு பூஜை பண்ணி ஹோமம் பண்ணால் சந்தானம் ஏற்படும். ஸ்வயம்வரா பார்வதியை பூஜை பண்ணி ஹோமம் பண்ணினால் கல்யாணமாகும். ஏன் கேட்டால் யாருக்கு மாலை போடலாம்னு காத்துன்னு இருக்கா அம்பாள் ஸ்வயம்வரா பார்வதி. அந்த தருவாயில் இருக்கக்கூடிய அந்த லட்சணத்தோடு இருக்கிற தேவதைக்கு அந்த கல்யாணத்தை கொடுக்கக்கூடிய, அதாவது வசீகரணத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு திரவியத்தை ஹோமம் பண்ணி இத்தனை ஜபம் ஹோமம் பண்ணுறதுனால நமக்கு அந்த கல்யாணங்கிறது சேரும். அப்படின்னு வச்சு அந்தந்த மந்திரங்கள் ரிஷிகளாலேயே கல்பிக்கப்பட்டது. மூல மந்திரங்கிறது கொஞ்சம் கூட சீக்கிரமாக நம்மளால் ஜபிக்க முடியும், கொஞ்சம் கூட சீக்கிரமாக பலனும் கொடுக்கும். அப்படி தான் அப்போ வேதத்திலேருந்து இன்னொன்று கண்டுபிடிச்சு கொடுக்கப்பட்டதுக்கு தாந்திரிகம்னு பேர். வேதோக்தமாக உள்ளதுக்கு கர்ம காண்டம்னு பேர். அது அக்னி மாத்திரமே பிராதான்யமாக இருக்கும். அக்னி இருக்கும், அக்னியில் இந்த ஹவிஸை ஹோமம் பண்ணணும்னு இருக்கும், இந்த ஹவிஸை எப்படி தயார் பண்ணலாம்னு இருக்கும், அதுக்கான கொஞ்சம் ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருக்கும். அது கர்ம காண்டம். அதுக்கப்புறம் இதுலேருந்து தாந்திரிகம் அப்படிங்கிறது எப்போ வந்ததோ அது பௌராணிகம் அப்படின்னு சொல்லலாம். இதுலேருந்து புராணங்கள் வந்தது. புராணத்துக்கு அடிப்படையாக வச்சுட்டு புராணத்துலேருந்து எடுக்கக்கூடிய மந்திரங்களுக்கு தாந்திரிகம், அதனோட விதிகளுக்கு தாந்திரிகம்னு வந்தது. அது உபாசனா மார்க்கம். உபாசனைன்னா என்னது? வேதத்தில் வெறும் ஹோமம் மாத்திரம்தான். இதுவே நம்ம ஜபஹோமம்னு எல்லாம் வரும்போது, தாந்திரிகம்னு வரும்போது ஒரு கலசம் வைக்கணும். முன்னாடி சொன்ன மாதிரி அந்த தேவதையை கூப்பிட்டு அந்த தேவதைக்கு வாங்கோ, உட்காருங்கோ, காலம்பிங்கோ, அபிஷேகம், ஆராதனை, அந்த மாதிரி கொஞ்சம் உபச்சாரங்களை எல்லாம் பண்ணி அவளை பிரீத்திப்படுத்தி அவளுக்கு என்னெல்லாம் அவளுடைய இந்த அவதார கதைகள்லாம் அவள் என்னெல்லாம் பண்ணியிருக்காளோ அந்த மாதிரி திரவியங்கள்லாம் சேமித்து அவளுக்கு கொடுத்து அவளுக்கு கொஞ்சம் பிரீத்தி வருத்தி அதுக்கப்புறம் அக்னியில் அக்னியிலையும் திருப்பி அவளையே ஆவாகனம் பண்ணுறது. நம்ம சொன்னோம் இல்லையா, முன்னாடி சொன்ன மாதிரி அக்னியில் ஆவாகனம் பண்ணி அதை கொடுத்தோன்னா அக்னி தூதம் அவர் அந்தந்த தேவதைகளுக்கான ஹவிஸை அவள்கிட்ட அவளுக்கு எப்படி வேணுமோ அப்படி கொண்டு போய் கொடுத்து விடுறார். அந்த அமிர்தத்தை அந்த மாதிரி கொண்டு போய் கொடுத்து விடுறார். பரோட்சமாக நம்ம கண்ணுக்கு தெரியாமல், நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சுட்டு அந்த திரவியம் நமக்கு வேண்டியதான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு எனர்ஜியாக மாறுறது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதுக்கு மேலே நமக்கு சிம்பாலிக்காக என்னது அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் எப்படி ஜெரிமானமாகுது, உள்ளுக்குள்ளே ஜாட்டராக்னி அப்படிங்கக்கூடிய ஒரு அக்னி இருக்குது.
அந்த அக்னி தான் இது வந்து தகனம் பண்ணுறார். அப்போ இந்த தேவதையை குறித்து அந்த தேவதைக்காக இந்த ஹவிஸை குடிக்கிறோம். இந்த அக்னியில் அந்த தேவதையவே ஆவாகனம் பண்ணி அந்த தேவதை சாப்பிட்றா. இதுதான் தாந்திரிகம். இப்போது கோவில்களில் தாந்திரிக விதி பிரகாரம் உள்ள கோவில் பூஜை மாதிரி விஷயங்களில் எப்படி அப்படின்னு கேட்டால், நித்தியம் பூஜை நடக்கும் இல்லையா, அந்த பூஜை முடித்து அந்த பூஜையில் சுவாமிக்கு நிவேதனம் வரைக்கும் பண்ணி வச்சு அந்த நிவேத்தியம் சுவாமி சாப்பிட்டுட்டே இருப்பார். அதே நேரம் தடப்பள்ளி அங்கே போய் அங்கே நித்திய அக்னி இருக்கும். ரொம்ப யதோக்தமாக இருக்கிற கோவில்களில் பார்த்தேன்னா தெரியும். அங்கே திருப்பி இந்த அக்னியில் அந்த தேவதையவே ஆவாகனம் பண்ணி ஒரு ஹவிஸை சாதத்தை என்ன தேவித்தியம் பண்ணியிருக்காளோ அந்த சேஷம் அங்கே இருக்கும். அதை வந்து இங்கே ஆகுதி பண்ணுவான். இங்கே ஆகுதி பண்ணும் பொழுது இது அப்படியே ஹோமம் பண்ணது தகிக்கிற வரைக்கும் அவள் அங்கே இருப்பாள். என்ன தாத்பரியம் அப்படின்னா, உள்ள சுவாமிக்கு காமிச்சுட்டோம், அவர் சாப்பிட்டு இருக்கார் அப்படிங்கிறது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அந்த ஜாடராக்னி வந்து இங்கே அக்னியாக ஆவாகனம் பண்ணி இந்த அக்னியில் ஹோமம் பண்ணுறதெல்லாம் இந்த அக்னியில் தகனமான உடனே சுவாமி சாப்பிட்டது தகனம் ஆயிடுத்து அப்படின்னு அர்த்தம். அப்படி சிம்பாலிக்காக அந்த அக்னியவே தான் இந்த அக்னியில் இந்த தேவத்தையை ஆவாகனம் பண்ணியாச்சுன்னா அக்னி ரூபமாக அந்த தேவத்தையை வந்து விடுறார் அப்படிங்கிறது விஷயம். இதில் சின்ன தேவதைகள் பெரிய தேவதைகள் எல்லாரும் உண்டு. இப்போ நம்ம வந்து ஒரு நரேந்திர மோடி அல்லது பிஎம்ங்கிறதுனாலும் சொல்லுவேன், நம்ம பிரதான மந்திரியை கூப்பிடுறோன்னா பிரதான மந்திரி வரும்பொழுது அவர் எந்த ஸ்டேட்டுக்கு வராலோ அந்த ஸ்டேட்டினுடைய சிஎம்மும் வருவா. அவள் அந்த ஸ்டேட்டில் எந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வராலோ அந்த டிஸ்ட்ரிக்ட் உள்ள எம்எல்ஏ வருவா, எம்பி வருவா. நம்ம எல்லாரையும் வாங்கோன்னு சொன்னாலும் பிரதான மந்திரிக்கு கொடுக்குற முக்கியத்துவம் இவள் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டோம் இல்லையா? இதுவே வந்து நம்ம ஒரு எம்எல்ஏ எம்பியை தான் கூப்பிட்றோன்னா அவளுக்கு ரொம்ப விசேஷமாக நம்ம கூப்பிடுவோம். என்னதான் அவளை தனியாக கூப்பிட்டு விசேஷமாக கூப்பிட்டாலும் நீ தனியாக கூப்பிட்டு எம்எல்ஏக்கு கொடுக்குற மரியாதை காட்டிலும் ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஒரு பிஎம்முக்கு கொடுக்குற மரியாதை. அந்த மாதிரி அதில் ஒரு தேவதைகளுக்கு நமக்கு சாமான்யமாக ஒரு விஷயந்தான் வேணும்னா அதுக்குன்னு ஒரு தேவதையை கூப்பிட்டு அந்த ஆகுதி பண்ணிவிடுவோம். இதுவே சண்டிகா பரமேஸ்வரி இல்லை பரமேஸ்வரன் மகாவிஷ்ணு அப்படி பெரிய பெரிய தேவதைகளை நம்ம கூப்பிடும் பொழுது அவளை நம்ம கொண்டாடணும் இல்லையா? நமக்கே தோணுமே, அப்பேற்பட்ட சுவாமி இங்கே வந்திருக்கார், அப்போ அவருக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணி பார்க்கறதுக்கான ஆசை வரும். இதனால தானே கோவில் ஏற்பட்டது. கோவிலில் வந்து எவ்வளோ ஆராதனை கிரமங்கள் ஆகமங்களில் விதிச்சிருக்கா. சுவாமிக்கு வந்து ஒவ்வொரு விதமான ஆராதனை, சுவாமிக்கு குளிப்பாட்டுறது, அவருக்கு அலங்காரம் பண்ணி பார்க்கறது, அவர் அம்பாளை அந்த புராணங்களில் என்னெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் வச்சு உற்சவங்கள் நமக்கு நிறைய இடங்கள் நடக்கிறது இல்லையா? இப்போ சிவன் வந்து சோமாசி நாயனாராக அவரை பார்க்கறதுக்காக போனதான ஒரு உற்சவம். அந்த மாதிரி நிறைய உற்சவங்கள் நமக்கு நடக்கிறது. அந்த நிகழ்வுகளை அப்படியே கண் முன்னாடி நமக்கு வந்து அந்த சுவாமியை வச்சு உற்சவமூர்த்தியை வச்சு நடத்திக்கிறது உற்சவம்னு பேர். அதே மாதிரி இப்போ அக்னியில் இந்த சண்டிகா பரமேஸ்வரி ஆவாகனம் பண்ணியிருக்கோம். அப்போ அவள் ஸ்திரீ இல்லையா? அவளுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? ஒரு ஸ்திரீக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? வஸ்திரம் பிடிக்கும், ஆபரணம் பிடிக்கும். அம்மா இன்றைக்கி தான் வந்து உட்காந்துருக்கான்னா, இப்போ நம்ம அது பிறந்தாத்து பொண்ணு ஆற்றுக்கு வந்தான்னா எல்லாத்தையும் உடனே சாப்பிட்றாலோ இல்லையோ, இருக்கிற 10 நாளைக்கு அவளுக்கு என்னெல்லாம் பிடிச்சதோ அதெல்லாம் மேக்ஸிமம் நம்ம பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி அவள் இங்கேருந்து புறப்படும் பொழுது நம்ம கையில் இருக்கிற நிறைய வஸ்துக்களை பண்ணி நீ எடுத்துகிட்டு போ, தீர்ற வரைக்கும் அவள் சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் அவள் கிடைக்குமாங்கிறது ஒரு பக்கம். அது வரைக்கும் நம்ம கொடுத்து அனுப்புகிறோமே அந்த ஒரு பாவத்தோட அக்னியில் அம்பாள் ஆவாகனம் பண்ணியிருக்கோம். அந்த அம்பாளுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? அவள் ஸ்திரீயாச்சு, அவளுக்கு வஸ்திரம் பிடிக்கும். அதனால ஒரு சான்ஸ் வச்சுட்டு 13 அத்தியாயத்துக்கும் 13 விதமான வஸ்திரங்கள் அவளுக்கு கொடுக்குறோம். இந்த வஸ்திரம் என்ன ஆகும்னு கேட்டால் வஸ்திரம் ஆகாரமாக போகும் அப்படிங்கிறது இல்லை. நம்ம இங்கே வஸ்திரம் கொடுக்குறோம், அம்பாள் அந்த வஸ்திரமாகவே எடுத்து உடுத்திக்கிறா அப்படிங்கக்கூடிய ஒரு பாவனையில் அக்னியில் அம்பாளுக்கு வஸ்திரம் கொடுக்குறோம். ஆபரணம் கொடுக்குறோம், அக்னியில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு ஆபரணம் கொடுக்குறோம். அவள் அந்த ஆபரணத்தை பூசிக்கிறா, போட்டுக்கிறா அப்படிங்கிற ஒரு பாவனையில் தட்டாக சந்தனம் குங்குமம் இதெல்லாம் அவள் நித்தியம் அவளுடைய தின காரியங்களுக்கு உபயோகிச்சுக்கிறா அப்படிங்கிற ஒரு பாவனையில் கொடுக்குறோம். நிறைய ஸ்வீட்ஸு பழங்கள்லாம் ஹோமம் பண்ணுறோம். அவள் திருப்தியாக அதெல்லாம் சாப்பிடட்டும் அப்படிங்கக்கூடியதானே அவளை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது அப்படிங்கிறது தான் அவனுடைய தாத்பரியம். நம்ம மனசுனால ஆசையோட அம்பாளுக்கு நிறைய கொடுத்து பார்க்குறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆசை, அம்பாளுக்கு கொடுத்து பார்க்குறது அப்படிங்கிறதும் நடக்கிறது. இப்போ இந்தந்த திரவியங்கள் ஹோமம் பண்ணுறதுனால நம்ம சொன்னோம் இல்லையா, எதெல்லாம் கொடுக்குறோமோ அதெல்லாம் ஒரு அபூர்வமான ஒரு பலனாகி ஒரு வைப்ரேஷன் ஆகி அது வந்து சயின்டிஃபிக்காக அந்தந்த எனர்ஜியோட கனெக்ட் ஆகி அது நமக்கு திருப்பி கொடுக்கறது அப்படின்னு. இதில் பலவிதமான திரவியங்கள் பண்ணுறதுனால நமக்கு எல்லா விதமான சௌபாகியங்களும் வந்து சேர்றது, அந்த மாதிரி எடுத்து போய் நமக்கு வந்து சேர்றது அப்படிங்கக்கூடியதான சயின்டிஃபிக்கான ஒரு விஷயம். இப்போ இதெல்லாம் அக்னியில் தகனமான உடனே அம்பாள் இதெல்லாம் சாப்பிட்ருக்கா, பூர்ணமாக எடுத்துட்டுட்டா அப்படிங்கக்கூடியதான ஒரு மனப்பக்குவம், ஒரு மனசுக்கு சந்துஷ்டி நமக்கு ஏற்படுறது. அதனால தான் இந்த ஹோமங்கள் அப்படிங்கிறதெல்லாம் விதிக்கப்பட்டிருக்கு. இது ரொம்ப தீர்க்கமாக எடுத்தோ அப்படிங்கிறது நமக்கு தெரியலை, இருந்தாலும் எல்லாருக்கும் இது புரியட்டும் கொஞ்சம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் விஸ்தாரமாக அது சொல்லப்பட்டது. எல்லாருக்கும் இது புரிஞ்சிருக்கும், உபகாரமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். மேற்கொண்டு
இதை வந்து இந்த பதிவை எல்லாரும் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. அந்த எண்ணத்தோடு தான் அது பண்ணியிருக்கு. அவள் வந்து இது எந்த சேனலில் வருதோ அந்த சேனலில் சப்ஸ்கிரைபும் பண்ணினேன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. தொடர்ந்து சொல்லணும் அப்படிங்கிற எண்ணமும் இருக்குது. இது வரைக்கும் தேவி பாகவதம், தேவி மகாத்மியம், அதே மாதிரி சிவபுராணம் கொஞ்சம் சொல்லியிருக்கு. தேவி பாகவதம் ஒரு அத்தியாயம், ஒரு ஸ்கந்தம் வரைக்கும் சொல்லியிருக்கு. அந்த நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கும். பாலகாண்டம், ராமாயணம் சம்பூர்ணமாக சொல்லியிருக்கு. ராமாயணத்தில் பாலகாண்டம் சொல்லியிருக்கு, நவாகமாக சொன்னது இருக்குது, நிறைய வீடியோக்கள் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். மேலும் இந்த மாதிரி சின்ன சின்ன தர்ம விஷயங்களும் புராணங்களும் சொல்லணுங்கிற அபிப்பிராயம் இருக்குது. நீங்கள் அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டேன்னா நீங்கள் பண்ண அதில் வந்துட்டே இருக்கும். வேத தர்ம போஷக சபா அப்படிங்கக்கூடியதான் நம்மளுடைய சேனலில் இது வரும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு இதை பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஹர ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவா.